கட்சியை பறிக்கிற நடவடிக்கை. இது மருத்துவர் அன்புமணி அவர்களும் தேர்தல் ஆணையமும் கூட்டாக சேர்ந்து செய்கிற சதி வேலை. அது நீதிமன்றத்தில் அரங்கேறல. அதனால தான் இது ஒரு நல்ல தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியை தொடர்ந்து வழிநடத்துவார், தேர்தல் கூட்டணி பேசுவார். மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான கட்சியாக எப்படி இருந்ததோ அதே நிலையை மருத்துவர் ஐயா உருவாக்குவார்னு சொல்லி இன்றைக்கி நாடு முழுவதும் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் நான் எல்லாரையும் கேட்குறது, 28/5/2022க்கு பிறகு 2023ஆம் ஆண்டு தேர்தல் நடந்ததா, பொதுக்குழு நடந்ததா? அந்த பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சியோ பத்திரிகையாளர்களோ ஊடக நண்பர்களோ அல்லது அன்புமணி அவர்கள் கூட இருக்கிறவங்க அவங்களாவது யாராவது சொல்லட்டும். இது எவ்வளோ பெரிய மோசடி! இது கட்சியை பறிக்கிற நடவடிக்கை தானே. அது மருத்துவர் அன்புமணி முடிவு செய்யணும். அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வார்னு அவர் தெரியல. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் தலைவர்னு இன்னும் சொல்லிக்கவும் முடியாது. ஐயா தான் கட்சி வழி நடத்துவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.